அனைவருக்கும் வணக்கம். நாம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்ல பீகார் மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கோமான்னே தெரியலங்க. போலீஸ் வேன் மேல நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடந்திருக்கு. திருச்சிக்கு பக்கத்துல நடந்திருக்கு. 4 காவலர்கள் காயப்பட்டிருக்காங்க. அந்த வேன்குள்ள ஒரு அக்யூஸ்ட் வேற இருந்திருக்கான். அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல யார் வச்சிருக்காங்க? நம்ம எம் கே ஸ்டாலின் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தி சில திருவாசகங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அசம்பிளி மீட்டிங் இப்ப ஒரு 4-5 நாளா ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. ஆளுநர் அவர்கள் உரையை வாசிக்காம வெளியில இருந்து வந்துட்டாங்க. எதிர்கட்சிகள் பேசுறப்போ, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறப்போ லைவ் கட் பண்ணப்படுது. அவங்க பேசுற விஷயங்கள் வெளியிலேயே வர்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் அதிமுக வெளியில தர்ணா போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. உள்ள அசம்பிளி மீட்டிங்ல திமுக அவங்க ஆட்களை வச்சு அவங்களே தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க எந்த லைவ காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் காட்டுறாங்க. எதை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை காட்டுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரமா இந்த அசம்பிளி மீட்டிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதுல நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, உள்ள இருக்கிறது அவங்க கூட்டம் மட்டும்தான். அந்த கூட்டத்திலேயே இந்த வெற்றி குறி போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சோ அத மாதிரி திமுக ஆட்சிக்கு இதை செஞ்சிடுச்சு அதை செஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வெற்றி குறி அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காங்க. கிரிக்கெட்ல நீங்க இத மாதிரி மொமெண்ட்ஸை பார்த்துருக்கலாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பிளேயரா இருப்பாங்க. அவங்க எங்கேயாவது அந்த மேட்ச்ல கொஞ்சம் லோ கான்பிடென்டா ஃபீல் பண்றாங்க, கான்பிடன்ட் லெவல் கம்மியா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நல்ல சிக்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே எனர்ஜியா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு, அவங்களே மோட்டிவேட் பண்றதுக்கு எஸ் அப்படின்னு செய்வாங்க. விராட் கோலிலாம் நிறைய முறை அதை மாதிரி செஞ்சு பார்த்துருப்போம். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரும் நிறைய பேர் இந்த பொல்லாடு மாதிரி பிளேயர்ஸ்லாம் அதை செய்வாங்க. ஒரு நல்ல சிக்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த எனர்ஜி அடுத்த பாலுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு வெற்றி குறி அப்படிங்கிறத போட்டுப்பாங்க. அத மாதிரி நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளிக்குள்ள அப்படியே என்னமோ பெருசா சாதிச்சத மாதிரி அவங்களே தட்டி கொடுத்துக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சி அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அசம்பிளியில பேசிட்டு இருந்த அதே நேரத்துலதான் திருச்சியில இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த திருச்சியில நடந்த சம்பவத்துக்கும் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னப்பா தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காவல்துறையை நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்கள் தானே வச்சிருக்காங்க. காவல்துறைக்குள்ள ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு அசிங்கமான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்களை பார்த்து தானே கேள்வி கேட்போம். 4.5 வருஷமா சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிளிக்குள்ள வெற்றி குறி போட்டு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சம்பவத்தை வச்சு நம்ம சில கேள்விகள் அப்படிங்கிறது கேட்க வேண்டியது இருக்கு. சம்பவம் என்ன அப்படின்னா, வெள்ளை காளி அப்படிங்கிற மதுரையை சேர்ந்த ஒரு ரவுடிங்க, பல வழக்குகள் இருக்கு, பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு நபர் தான். அந்த நபரை விசாரணைக்காக திருச்சியிலேருந்து சென்னை ஹைவேஸ்ல காவல்துறையினர் ஒரு ஜீப்ல கூப்பிட்டு போறாங்க. அதுல பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய ஒரு டோல் கேட்ட அந்த ஜீப் கிராஸ் பண்றப்போ நாட்டு வெடிகுண்டு அந்த ஜீப் மேல வீசப்பட்டிருக்கு. இதுல ஒரு நல்வாய்ப்பா நடந்தது ஒரு துயர சம்பவம் தான். ஆனா அதுல நல்வாய்ப்பா 4 காவலர்களுக்கு காயம் பட்டு யாரும் உயிரிழக்கல. அந்த காயத்தோட அந்த சம்பவம் முடிஞ்சிருக்கு. அதுல இருந்த அந்த ஜீப்ல இருந்த அந்த வெள்ளை காளி அப்படிங்கிற நபருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் காவல்துறை தரப்புல இருந்து வெளியிடப்படல. இதுல நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த நாட்டு வெடிகுண்டு போலீஸ் ஜீப்பு மேல வீசுறது அப்படின்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்த ஒரு கலாச்சாரம். அப்போ தமிழ்நாட்டுல காவல்துறை அவ்வளவு பலவீனமா இருந்தது. அந்த அளவுக்கு காவலர்கள் கிடையாது. ரவுடிய விசாரணைக்கு கூப்பிட்டு போறாங்க. அந்த ரவுடி விசாரணைக்கு போக கூடாது, இல்ல கோர்ட்டுக்கு போக கூடாது அப்படின்னு இன்னொரு ரவுடி நினைக்கிறான், இல்ல அந்த குற்ற சம்பவத்துல தொடர்புடைய வேற யாரோ ஒருத்தவன் நினைக்கிறான் அப்படின்னா இத மாதிரி ஜீப்ல குண்டு போட்டுட்டு அந்த ரவுடியை தூக்கிட்டு போறது, இல்ல அந்த ரவுடியை கொல்றது அப்படிங்கிற விஷயம் நடக்கும். பட் அந்த சம்பவம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா இந்த காவல்துறையோடைய நிலைமை இந்த ஸ்டாலின் அவங்களுடைய ஆட்சியில எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. அந்த ரவுடிகளுக்கே தெரிஞ்சிருக்கு, ஒரு நாட்டு வெடிகுண்ட போட்டு நம்ம என்னத்தை செய்ய நினைச்சோமோ அதை செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. அந்த ரவுடிகளுடைய மோட்டோ என்ன? அந்த வெள்ளைக்காளியை கொல்லுன்னு நினைச்சாங்களா? அதுல இந்த நாட்டு வெடிகுண்ட போட்டவங்களுக்கும் வெள்ளைக்காளிக்கும் என்ன தொடர்பு? காவல்துறையை இல்ல பழிவாங்கணும்னு ஏதாவது செஞ்சாங்களா அப்படிங்கறதெல்லாம் விசாரணையில போகும். அது பிரச்சனை கிடையாது. ஆனா இத மாதிரி ஜீப்ல போறாங்க, அதுல நம்ம துணிஞ்சு நாட்டு வெடிகுண்ட தூக்கி போடலாம் அப்படின்னு ரவுடிகளுக்கு தோணுது, அந்த துணிச்சல் வருது அப்படின்னா அது யாரு கொடுத்து, அந்த துணிச்சல் யாரு கொடுத்தது? இந்த காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதா நமக்கு கேள்வி. தொடர்ச்சியா இந்த ஸ்டாலின் அவங்க இந்த காவல்துறையை தன்னுடைய கையில வச்சிருக்காங்க இல்லையா, இந்த 4.5 4.25 வருஷமா இதுல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா,
காவல்துறை தன்னிச்சையா செயல்பட முடியல. அத ஸ்டாலின் அவர்களும் அமைச்சரவையை தன்னுடைய கையில வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் கட்டுப்படுத்துறது கிடையாது. காவலர்களும் தன்னிச்சையா முடிவெடுக்க முடியறது கிடையாது. இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள், இல்ல அங்கங்க பவர் செக்டாரா இருக்கக்கூடிய நபர்கள், இல்ல அங்கங்க பவர் செக்டாரா இருக்கக்கூடிய ரவுடிகள் அவங்க நினைச்சத என்ன நினைக்கணும், என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிறாங்க. காவல்துறையோட கை கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறதா இந்த 4.5 வருஷமா ஸ்டாலின் அவர்களுடைய, முக்கியமா அவங்க மேல, ஸ்டாலின் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு அப்படின்னா காவல்துறை இங்க சரியா செயல்படல, குற்ற சம்பவங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் காவலர்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் காவலர்களே இந்த ரவுடிகளால் பாதிக்கப்படுற விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடக்குது. எத்தனையோ காவலர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க ரவுடியால. அந்த அளவுக்கு ரவுடிகளுக்கான ஆட்சியா இந்த ஆட்சி மாறி போயிருக்கு. ஒரு விஷயங்க, என்னதான் திமுக மோசமான ஆட்சி கொடுக்குது, என்னதான் அமைச்சர்கள் அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, இந்த காவல்துறை மட்டும் வேற ஒரு அமைச்சர் கையில இருந்திருந்தது அப்படின்னா நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களுக்கு, இவ்வளவு பெரிய மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு கண்டிப்பா இந்நேரம் அது யாரு, நம்ம செந்தில் பாலாஜி கிட்ட இந்த காவல்துறை இருந்திருந்தா கூட இவ்வளவு மோசம் நடந்திருந்தா கண்டிப்பா அந்த அமைச்சரவைய மாத்திருப்பாங்க. ஸ்டாலின் அவங்க கிட்ட இந்த அமைச்சரவை இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம எல்லாம் அமைதியா இருப்பாங்கல்ல, நீங்க செய்யறதுதான் சரி எஜமா அப்படின்னு கைத்தட்டிட்டு இருப்பாங்கல்ல, அத மாதிரி இப்போ தமிழ்நாட்டு காவல்துறையும் சரி, இருக்கக்கூடிய மத்த அமைச்சர்களும் சரி, எல்லாருமே அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. அசம்பிளில நீங்க வெற்றிக்குறி போட்டு பேசிட்டு இருக்க அதே டைம்ல உங்க முதுகுல நீங்களே தட்டி கொடுத்து உங்க புகழ நீங்களே பேசிட்டு இருக்க அதே நேரத்துலதான் நீங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய காவல்துறையில இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்போவாது ஸ்டாலின் அவர்கள் சரி ஆட்சிதான் முடிய போகுது, இந்த நேரத்திலேயாவது நம்மளுடைய தோல்வியை ஒத்துப்போம், எனக்கு இந்த காவல்துறை சரியா கட்டுப்பாட்டுல வச்சு என்னால வழி நடத்த தெரியல, இந்த 4.5 வருஷத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துயர சம்பவம், இந்த கொடூர சம்பவம், பீகார்ல நடக்கக்கூடிய 40 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாவது, நாட்டு வெடிகுண்டு பயன்படுத்தி இன்னும் காவலர்களுடைய வாகனத்தை தாக்கக்கூடிய இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாவது ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நிர்வாக தோல்வியை ஒத்துப்பாங்களா, இல்ல வழக்கம் போல இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது ஒரு கதை சொல்லி உள்நோக்கம் சொல்லி இது அப்படி நடந்தது, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிஜேபியோட திட்டம் இருக்கு, இதுக்கு பின்னாடி அதிமுக பிரமுகர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடியும் ஒரு வலையை விரிப்பாங்களா, ஏதாவது கதை விடுவாங்களா அப்படின்லாம் பொறுத்துதான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தை ஒரு பெரிய சம்பவமா கூட திமுக எடுத்துக்காது. மீடியாக்களும் இது ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னு ஹைலைட் பண்ணி காட்ட மாட்டாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய சம்பவம். ஒரு காவலர்கள் போகக்கூடிய வாகனத்து மேல உள்ள ஒரு ரவுடி இருக்கான், விசாரணைக்கு போறப்போ ஏதோ ஒரு 4 ரவுடி 4 பொறுக்கி பைய சேர்ந்துக்கிட்டு அந்த வாகனத்து மேல இத மாதிரி நாட்டு வெடிகுண்ட வீசுறாங்க அப்படின்னா இந்த தமிழகத்தோட நிலைமை எப்படி இருக்கு, அதுல இந்த காவல்துறையோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க.